بسم الله والحمد لله وصلى الله وسلم على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. أما بعد، فيقول الله تقدست أسماؤه في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. கண்ணியமானவர்களே, எங்களுடைய நியத்துக்களை அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி ஆக்கிக் கொள்ளுவோம். லில்லாஹி தஆலா. அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு தந்தது எங்களுடைய மறுமை வாழ்வை தயார் செய்வதற்காக வேண்டி. நாங்கள் அனைவரும் மறுமை வாழ்வை தயார் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகில் வாழ வேண்டும். அதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விடயம்தான் முன் சென்ற சமூகத்துடைய சம்பவங்களை கொண்டு நாங்கள் படிப்பினை பெற்று முன் சென்ற சமூகம் எதன் மூலமாக வெற்றி அடைந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த வழிகளை மேற்கொள்வது, முன் சென்ற சமூகம் எதன் மூலமாக தோல்வி அடைந்தார்கள் என்பதை நாங்கள் படிப்பினை பெற்று அதனை தவிர்த்து நடந்து துன்யாவிலும் ஆகிராவிலும் வெற்றி பெற்றவர்களாக மாறுவதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. முன் சென்ற சமூகத்துடைய சம்பவத்தின் மூலமாக படிப்பினை பெறுவது. இதனைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறியிருக்கின்றான்: வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா எதனை எமக்கு கூறுகின்றான் என்றால், முன் சென்ற சமூகத்துடைய சம்பவங்களை நபியே மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அதில் பொறுமையுள்ளவர்களுக்கும் நன்றியுள்ளவர்களுக்கும் படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஃபஅதபிரு யா உலில் அப்சார். நீங்கள் முன் சென்ற சமூகத்துடைய சம்பவத்திலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார். எனவே முன் சென்ற சமூகத்துடைய மிகவும் முக்கியமான சம்பவங்கள் நடந்த ஒரு தினம்தான் ஆஷூராவுடைய தினமாக இருக்கின்றது. இந்த ஆஷூராவுடைய தினம் எங்களை வந்தடைய இருக்கின்றது. அதற்கு முன்னால் தாசுஆவுடைய தினம், சனி மற்றும் ஞாயிறு தினங்கள். இந்த ஒரு ஆஷூரா தினத்தில் தான் அல்லாஹு தஆலா பல சம்பவங்களை வரலாற்றினூடாக அல்லாஹு தஆலா நடத்திய பல சம்பவங்களை எங்களுக்கு காண முடிகின்றது. முதலாவதாக அதில் ஒன்றுதான் எங்களுடைய தலைவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஒரு ஆஷூரா தினத்தில் தான் ஏற்றுக்கொண்டார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அது அவர்கள் மாறு செய்த விடயம், அவர்கள் செய்த பாவகாரியம், அது குஃப்ரான விடயமோ பெரும் பாவமோ இழிவை ஏற்படுத்தக்கூடிய சிறிய பாவமோ கிடையாது. நபிமார்களுக்கு குஃப்ரான வார்த்தைகளோ குஃப்ரான நம்பிக்கைகளோ குஃப்ரான செயல்களோ ஏற்பட மாட்டாது. அது நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் சரி, நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னாலும் சரி. அதே போன்றுதான் நபிமார்களுக்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னாலும் பெரும்பாவங்கள் ஏற்பட மாட்டாது. அதே போன்றுதான் நபிமார்களுக்கு நுபுவத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இழிவை ஏற்படுத்தக்கூடிய சிறிய பாவங்கள் ஏற்பட மாட்டாது. ஒரு சின்ன பொருளை களவெடுக்கிறது அல்லது ஒரு அந்நிய பெண்ணை கடைக்கண்ணால் இச்சையோட பார்க்கறது, இதெல்லாம் இழிவை ஏற்படுத்தக்கூடிய சிறிய பாவங்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த அல்லாஹ்வுக்கு செய்த மாறு செய்த விடயம், ஒரு பழத்தை உட்கொண்டார்கள். இதில் எந்த விதமான இழிவும் ஏற்படாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதன் மூலமாக எந்த ஒரு இழிவும் ஏற்படவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் தடுத்திருந்தான், அதனை அவர்கள் செய்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறியிருக்கின்றான்: வஅஸா ஆதமு ரப்பஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய
இறைவனுக்கு மாறு செய்தார்கள். அது சிறிய இழிவை ஏற்படுத்தாத சிறிய பாவம். அந்த குற்றத்தையும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவின் மூலமாக அல்லாஹு தஆலா அதனையும் இல்லாமல் ஆக்கிவிட்டான். இதனை அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டது இது போன்ற ஒரு ஆஷூரா தினத்தில் தான். அதே போன்றுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தையும் பெரும் வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்தது அல்லாஹு தஆலா இவ்வாறான ஒரு ஆஷூரா தினத்தில் தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருட காலமாக காஃபிர்களுக்கு தாவத் செய்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். முதலாவதாக காஃபிர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபி, அது ஒரு ரசூல், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரை மக்கள் அனைவரும் முஸ்லிம்களாக இருந்தார்கள். கானன் நாசு உம்மதன் வாஹிதா, அனைத்து மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டு நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வரை முஸ்லிம்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் இந்த உலகில் குஃபுர் ஷிர்க் உருவானது. அந்த காஃபிர்களுக்கு முதலாவதாக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 950 வருட காலமாக மக்களை இரவு பகலாக அவர்களுடைய ஏச்சுக்களை, பேச்சுக்களை, அடிகளை தாங்கிக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் வெறுமனே 80 பேர்கள் தான் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்கள் பெண்கள் உட்பட வெறுமனே 80 நபர்கள் தான் அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூட்டத்தை, காஃபிர்கள் அனைவரையும் அழித்து விடுமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா முதலாவதாக பூமியில் இருந்து 40 நாட்கள் தண்ணீரை வெளிப்படுத்தினான். அதற்கு பின்னால் வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா பெரும் பெரும் மலைகளை விட பிரம்மாண்டமான துளிகளை இறக்கி வைத்தான். இதன் மூலமாக பூமியில் அனைத்து காஃபிர்களும் அழிந்து விட்டார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தினரும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய ஒரு கப்பலில் பிரயாணம் செய்து இறுதியாக ஈராக்கில் உள்ள ஜூதி மலையில் வந்து அந்த கப்பல் தரை தட்டியது. இந்த சம்பவம் நடந்தது. இந்த மக்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹு தஆலா பாதுகாத்ததும் இவ்வாறான ஒரு ஆஷூரா தினத்தில் தான். அதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்ததும் இவ்வாறான ஒரு ஆஷூரா தினத்தில் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஃபிர்அவுனுடைய சூனியக்காரர்களை தோற்கடித்ததும் ஒரு ஆஷூரா, இதே போன்ற ஒரு ஆஷூரா தினத்தில் தான். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, இந்த ஆஷூரா தினத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் மேற்கொண்ட லாத்துர் ரிகா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 70 தாயிகளை, சஹாபாக்கள் தாயிகள், மக்களை அழைக்கக்கூடிய, மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய தாயிகளான 70 சஹாபாக்களை கத்ஃபான் கிளையைச் சேர்ந்த காஃபிர்கள், முஷ்ரிக்குகள் அவர்களை வரவழைத்து அவர்களிடம் மார்க்கத்தை படிக்கின்றோம் என்ற போர்வையில் அவர்களை வரவழைத்து ஒரு இடத்தில் வைத்து அந்த அனைத்து 70 சஹாபாக்களையும் கொன்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக அந்த காஃபிர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் புறப்பட்டு செல்கின்றார்கள். மிகவும் தியாகத்துடன், மிகவும் கஷ்டத்துடன் தீனுக்காக சென்றார்கள். செல்லுகின்ற வழியில் அவர்களுடைய கால்களில் அதிகமான காயங்கள் ஏற்பட்டது. அந்த காயங்களை பொருட்படுத்தாமல் அந்த காயங்களுக்கு தங்களுடைய துணிகளை கிழித்து கால்களில் கட்டி கொண்டு அனைத்து சஹாபாக்களும் அந்த யுத்தத்துக்காக வேண்டி சென்றார்கள். எனவேதான் இந்த யுத்தத்துக்கு பேரே வந்தது துணிகளுடைய, விடவை துண்டுகளுடைய யுத்தம் என்பதாக பேர் வந்தது. இவ்வாறு தியாகம் செய்து சஹாபாக்கள் செல்கின்றார்கள். அந்த காஃபிர்களும் தயாராக இருக்கின்றார்கள் யுத்தத்திற்கு. ஆனால் அல்லாஹு தஆலா இவர்களுடைய தியாகத்தின் காரணமாக, பொறுமையின் காரணமாக, தீனுக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய உணர்வின் காரணமாக அந்த காஃபிர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஒரு விதமான பயத்தை போட்டான். அந்த காஃபிர்கள் அனைவரும்
என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் தங்களுடைய சொத்துக்களையும் பெண்களையும் விட்டு ஓடிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா மிக பெரும் ஒரு வெற்றியை கொடுத்தார். அது மட்டுமல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி எவ்வாறு அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு உதவிகளை செய்தானோ அதே போன்று அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் ஆயிஷா, அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறுமனே அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி ஷஹீதாகிய கொல்லப்பட்ட நிகழ்வும் இதே போன்ற ஒரு ஆஷூரா தினத்தில் தான் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹசன் வல் ஹுசைன் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று சொன்னார்கள் நபி அவர்கள். ஹுசைனும் மின்னி வ அன மின், மன் அஹப்ப ஹுசைனன் அஹப்பஹுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர், நானும் அவரை நேசிக்கின்றேன், அவரும் என்னை நேசிக்கின்றார். யார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றாரோ அவரை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த நபி அவர்கள் வலியுறுத்திய நேசிக்க வேண்டிய ஒரு சஹாபியை, நபி அவர்களுடைய பேரரை கெட்ட ஒரு கூட்டத்தினர் அநியாயமாக கொலை செய்து அவர்களுடைய தலையை அவர்களுடைய உடம்பிலிருந்து துண்டித்து எடுத்து சென்றார்கள். அவர்களுடைய கைக்குழந்தையை கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வாறான ஒரு துயர சம்பவம் தீனுக்காக வேண்டி நடந்தது. இது ஒரு ஆஷூரா தினத்தில் தான். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றது சஹாபாக்களில் எவரும் கொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ எவர்களுடைய ஆட்களும் எவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடவில்லை. சஹாபாக்களில் எவரும் ஈடுபடவில்லை. ஒரு கூட்டத்தினர் அவ்வாறு நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்றும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்றும் இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில் ஒரு கூட்டத்தினர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். விடயம் அவ்வாறல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை சம்பவத்தில் எந்த சஹாபாக்களும் ஈடுபடவில்லை. எந்த சஹாபாக்களுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒரு கெட்ட கூட்டத்தினர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இது நடந்தது, இவ்வாறான சம்பவங்கள் நடந்தது அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டதாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டதாக இருக்கட்டும், சஹாபாக்கள் தியாகம் செய்ததாக இருக்கட்டும், அந்த யுத்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி. எனவே கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி நாங்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே அதனை இவ்வாறான பல சம்பவங்கள் நடந்த ஒரு ஞாபகார்த்த தினமாக இந்த ஆஷூராவுடைய தினம் இருக்கின்றது. இதனை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எனவேதான் கண்ணியமானவர்களே, இந்த ஆஷூரா தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நபி அவர்கள் 2 விதமான வழிகாட்டல்களை இந்த ஆஷூராவுடைய தினத்தில் கூறினார்கள். ஒன்று, இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதை அனைத்து இஸ்லாமிய அறிஞர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இருந்து கூறுகின்றார்கள். ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது. அதற்கு முன்னால் 9வது தினம் 10வது தினம், முஹர்ரத்துடைய 9வது நாள் 10வது நாள், இது இரண்டிலும் நோன்பு நோட்பதும் சுன்னத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி க்பலா. இந்த ஆஷூராவுடைய நோன்பை யார் நோட்கின்றாரோ அதற்கு முன் வருடம் என்னென்ன சின்ன சின்ன பாவங்கள் நடந்ததோ அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் இருந்தால்
9வது தினமும் நோன்பு நோட்பேன், 10வது தினமும் நோன்பு நோட்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் 9வது தினமும் 10வது தினமும் நோன்பு நோட்பது சுன்னத் என்பதாக தாசுஆ, ஆஷூரா, அது மட்டுமல்ல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 9வது தினம், 10வது தினம், 11வது தினம் இது மூன்றிலும் நோன்பு நோட்பதும் சுன்னத் என்பதாக எங்களுடைய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இது நோன்பு நோட்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்தில் வழிகாட்டிய ஒரு வழிகாட்டல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு அலைஹி சாயிர ஸனதி. நபி அவர்கள் ஒரு பரக்கத்துக்குரிய ஒரு வழியை சொன்னார்கள். யார் இந்த ஆஷூரா தினத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு செலவழிப்பாரோ, வளமையாக செலவழிப்பதை விட கொஞ்சம் கூடுதலாக, இஸ்ராஃப் இல்லாமல், வளமையான செலவை விட வளமையாக ஒருவர் உதாரணமாக 3000 ரூபா செலவழிக்கிறார் என்றால் அவர் 4000 ரூபா 5000 ரூபா செலவழித்து கொஞ்சம் ரிஸ்கில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் விசாலப்படுத்தினார் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது அந்த வருஷத்துடைய பரக்கத்துக்கு காரணம். அந்த வருடம் பூராக அவருடைய ரிஸ்கில் அல்லாஹு தஆலா அபிவிருத்தி செய்வான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஆஷூரா தினத்தில் நாங்கள் நோன்பு நோட்போம். இரண்டாவதாக எங்களுடைய குடும்பத்திற்கு வளமையாக செலவழிப்பதை விட அதிகமாக கொஞ்சம் கூடுதலாக இஸ்ராஃப் இல்லாமல் செலவழிப்போம். பரக்கத் பொருந்திய இந்த மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பரக்கத் பொருந்திய ஒரு தினத்தை நாங்கள் அடையவிருக்கின்றோம். எனவே அதில் நாங்கள் தீனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கும், அதே போன்று நோன்பு நோட்பதற்கும், பல நன்மையான காரியங்களை செய்வதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.